ஓம் சாந்தி. நாம் பல கோடிக்கு அதிபதியாகின்ற ஆத்மா. நாம் இறை தூதராக இருக்கும் ஆத்மா. நாம் உண்மையான ராஜரிஷி ஆத்மா. தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு, இந்த மூன்று சொற்களையும் நாம் நினைவு செய்கின்றோம். அப்படி நினைவு செய்யும் பொழுது அநேக விசேஷ குணங்கள் நமக்குள் வந்து விடுகின்றது. சேவையில் நாம் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கின்றோம். சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்கின்றது. இதன் மூலம்தான் நாம் பல கோடிக்கு அதிபதி ஆகின்றோம். நம் அனைவருக்கும் இது ஒன்றுதான் புகலிடமாகும். இங்கே அனைவரும் வந்தாக வேண்டும். இந்த ரகசியத்தை அறிந்துள்ள நாம் அனைவரும் கல்யாணக்காரியாக ஆகின்றோம். நாம் மூன்று சொற்களை நினைவு செய்வதன் மூலம் அதிக சேவை செய்ய முடிகின்றது. இந்த ஞானம் எளிமையானது. மற்றபடி நினைவு யாத்திரையின் மூலம் சம்பூர்ணமாவதில் முயற்சி இருக்கின்றது. பரமாத்மா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார். கல்வி கற்பிக்கவும் செய்கின்றார். பவித்திரமாகவும் ஆக்குகின்றார். பல கோடி மடங்கு பல கோடிக்கு அதிபதியாக சேவையின் மூலம்தான் நாம் ஆக முடியும். சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொண்டு வருகின்றது. நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தை. அவர் வருவதே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. தந்தை போதனையும் செய்கின்றார். அனைவருக்கும் சத்கதியும் தருகின்றார். அப்பா என்று சொல்லும் பொழுது அவரிடமிருந்து ஆஸ்தியின் நறுமணம் நிச்சயமாக வருகின்றது. நாம் இப்போது விகாரங்களை சந்நியாசம் செய்திருக்கின்றோம். நாம் முழு பழைய சிருஷ்டியை, தமு பிரதான உலகத்தை சந்நியாசம் செய்கின்றோம். நாம் இப்போது மன்மனா பவ என்ற வார்த்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். படிப்பு நினைவில் இருக்கும் பொழுது 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவுக்கு வந்து விடுகின்றது. நினைவு செய்து செய்து இறந்துவிடும் பொழுது தந்தையின்
அனைத்து ஆஸ்திகளும் நமக்கு கிடைத்து விடுகின்றது. நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்கின்றோம். தந்தை புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக சங்கமிகத்தில்தான் வருகின்றார். நாம் யார் மீதும் கோபப்படாமல் இருக்கின்றோம். இங்கு நாம் சைத்தன்யமானவர்கள். உலகத்தின் ராஜ்ய பதவி இங்கே கிடைக்கின்றது. நமக்கு அழிவற்ற ஞானரத்தினங்கள் என்ற தானியம் கிடைக்கின்றது. நாம் ஜென்ம ஜென்மாந்திரமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகமாகும். தந்தை ஆசிரியர் சத்குருவை நினைவு செய்வதன் மூலம் அவருடைய போதனைகளும் நம்முடைய புத்தியில் வந்துவிடுகின்றது. இப்போது நாம் நம்மை நாமே சோதித்திருக்கின்றோம். நாம் அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறோமா, அல்லது வேறு பக்கம் புத்தி செல்கிறதா என்று எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை தந்தை புரிய வைக்கின்றார். சிவபரமாத்மாதான் நம்முடைய தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றார். இவரை நாம் நினைவு செய்யும் பொழுது பதித்தத்திலிருந்து பாவனமாக நாம் ஆகிவிடுகின்றோம். இவர் அனைவரின் தந்தையாவார். இப்போது ஒரு தந்தையைத் தவிர வேறு யாருடைய நினைவும் வராதபடி சேர்க்கையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சேர்க்கையில் நாம் இணைகின்றோம். அநேகருக்கு நன்மை செய்ய நம்மால் தான் முடிகின்றது. புகலிடமோ ஒன்று மட்டும்தான் உள்ளது. ராஜரிஷியின் பொருள் ஒருபுறம் ராஜ்யம், மறுபுறம் எல்லையில்லா வைராக்கியமுள்ள ரிஷி. எல்லையில்லாத வைராக்கியம் உள்ளவராக நாம் ஆகின்றோம். ஒரு தந்தையின்றி வேறு யாருமில்லை என்னும் பாடத்தை உறுதி செய்கின்றோம். இல்லற விவகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்கின்றோம். நாம் பவித்திரமாக அவசியம் ஆகின்றோம். ஒரு தந்தையிடம் அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று நமது புத்தி என்ற பையை நிரப்பி வைத்திருக்கின்றோம். புத்தியை அலையவிடாமல் பார்த்துக் கொள்கின்றோம். இறை தூதராகி அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுக்கின்றோம். நாம் எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு மூலம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டிருக்கும் உண்மையான
ராஜரிஷி ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள்.